கார்த்திகை புராணம் 24ஆம் அத்தியாயம். அம்பரீஷ மன்னனின் 12 நாள் சபதம். மகா முனிவரான அத்ரி முனிவர் மீண்டும் அகஸ்திய மாமுனிவரிடம் கூறினார். கும்ப சம்பவரே, கும்பத்திலிருந்து தோன்றியவரே, கார்த்திகை மாத விரதத்தின் விளைவுகளை நான் எவ்வளவு சிந்தித்தும் கேட்டாலும் அவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு விளக்குகிறேன், தயவு செய்து கேளுங்கள் என்றார். கங்கை, கோதாவரி போன்ற நதிகளில் நீராடுவதாலும் சூரிய சந்திர கிரகணங்களின் போது நீராடுவதாலும் கிடைக்கும் அதே பலனைப் போலவே பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் உண்மையான இயல்பை உணர்ந்து கார்த்திகை மாதத்தின் சுத்த துவாதசி விரதத்தில் பக்தியான நாளில் தான தர்ம சேவைகளை செய்பவர்களும் அதே பலனை பெறுவார்கள். அந்த நாளில் செய்யப்படும் நற்செயல்களின் பலன்கள் மற்ற தினங்களில் செய்யப்படும் பலன்களை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். துவாதசி விரதத்தை எப்படி செய்வது என்று நான் தங்களுக்கு கூறுகிறேன், அதனை கேளுங்கள். கார்த்திகை மாத சுத்த தசமி நாளில் பகலில் மட்டுமே உணவை உட்கொள்ள வேண்டும். மறுநாள், அதாவது ஏகாதசி தினத்தில் எந்த விரதமும் கடைபிடிக்கலாகாது. ஆனால் விரதமிருந்து 12 மணி நேரம் ஆன பிறகுதான் உணவானதை உட்கொள்ள வேண்டும். இது கதையல்ல, அதையும் நான் விளக்குகிறேன். கவனமாக இருங்கள், கவனமாகவே உணவை உட்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். முன்னொரு காலத்தில் அம்பரீஷன் என்றொரு மன்னர் இருந்தார். அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவர் 12 நாள் விரதத்தை விரும்புபவர். அம்பரீஷ மன்னன் ஒவ்வொரு 12 நாள் விரதத்தையும் கடைபிடிப்பார். ஒரு நாள் 12 நாள் விரதம் குறைவாக இருந்தது. எனவே அவர் பெண்டிரின் நாளிலேயே விரதத்தை முடித்து பிராமண வழிபாட்டை செய்ய தயாராக இருந்தார். அந்த நேரத்தில் கோபத்திற்கு ஆளான துர்வாச முனிவர் அங்கு வந்தார். அம்பரீஷ மன்னர் முனிவரை மதித்து 12 நாள் விரதங்களை ஓத வேண்டி இருந்ததால் விரைவாக நீராடச் சென்றார். துர்வாச முனிவர் சம்மதித்து அருகிலுள்ள நதிக்கு சென்று நீராடினார். அம்பரீஷ மன்னர் எவ்வளவு நேரம் காத்திருந்தும் துர்வாச முனிவர் வரவில்லை. 12 மணி நேரம் கழிந்தது. எனவே அம்பரீஷ மன்னர் தனக்குள் கூறினார், நான் துர்வாச முனிவருடன் உணவருந்த இல்லத்திற்கு வருவேன். அந்த முனிவர் நீராட நதிக்கு சென்று இன்னும் வரவில்லை. ஒரு பிராமணரை உபசரிப்பதாக உறுதியளித்துவிட்டு அவருக்கு உணவு பரிமாறாமல் இருப்பது பெரும் பாவம். அது ஒரு இல்லத்தரசரின் தர்மம் அல்ல. அவர் வரும் வரை காத்திருந்தாலும் 12 மணி நேரம் கடந்துவிடும். அவர் தனது சபதத்தை மீறுவார். இவ்வாறு முனிவர் மிகவும் கோபமான சுபாவம் கொண்டவர். அவர் இல்லாத போது உணவருந்தியதற்காக என்னை சபிக்கிறார். எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு பிராமணன் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவருந்தலாகாது. 1 மணி நேரம் கடந்த பிறகு நான் உணவை உட்கொண்டால் நான் பகவான் ஸ்ரீஹரியின் பக்தியை கைவிட்டவனாக கருதப்படுவேன். ஏகாதசி நாளில் விரதம் செல்லாததாகிவிடும். 12ஆம் மணி நேரத்திற்கு பின்னர் உணவருந்திய பின் கடவுள் என் மீதும், 12ஆம் மணி நேரத்திற்கு பிறகு உணவருந்தியதால் துர்வாசர் என் மீதும் கோபப்படுவார். மேலும் இந்த விதியை நான் மீறினால் எனது முந்தைய பிறவியில் பெற்ற புண்ணியங்கள் இதற்கு எந்த பிராயச்சித்தமும் இல்லை. இதை எண்ணி அவர் பிராமணர் சாபத்திற்கு பயமில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மட்டுமே இந்த பயத்தை நீக்க முடியும். எனவே 12ஆம் மணி நேரத்தில் நான் உணவை உட்கொள்வது நல்லது. இருப்பினும் பெரியவர்களுடன் கலந்தாலோசிப்பது நல்லது. அவர் சில சர்வ வல்லமையுள்ள அறிஞர்களை அழைத்து இதனை கூறினார். கற்றறிந்த முனிவரே, நேற்று ஏகாதசி நாளில் நான் கடுமையான விரதம் இருந்தேன். இன்று 12 நாள் விரதத்தில் சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ளன. 12 நாள் விரதத்தின் போது நான் உணவை உட்கொள்ள வேண்டும். இதற்கிடையில் மகாமுனிவர் துர்வாசர் லிங்க வழிபாட்டிற்கு வந்தார். நான் அந்த மகாமுனிவரை உணவருந்த அழைத்தேன். அவரது அழைப்பை ஏற்று ஆற்றில் நீராடினேன். துர்வாச முனிவர் இதுவரை வரவில்லை. இப்போது 12 நாள் விரதம் கடந்து செல்கிறது. நான் பிராமணரை விட்டு 12 நாள் விரதத்தின் போது உணவருந்தலாமா, அல்லது நான் சபதம் மீறுவதை ஏற்றுக்கொண்டு முனிவர் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா? இந்த இரண்டில் எது மிகவும் முக்கியமானது என்று வினவினார். பின்னர்
கற்றறிந்த அறிஞர்கள் வேதங்களை ஆராய்ந்து விமர்சனங்களையும் எதிர் விமர்சனங்களையும் செய்து நீண்ட நேரம் சிந்தித்து, அரசரே, வயிற்றின் நெருப்பின் வடிவத்தில் அனைத்து உயிரினங்களின் கருப்பையிலும் மறைந்திருக்கும் நெருப்பு கடவுள் பசியை உருவாக்கி ஆன்மா உண்ணும் 4 வகையான உணவை ஜீரணித்து உடல் உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறார். முக்கிய காற்றின் உதவியுடன் வயிற்றின் நெருப்பு எரிகிறது. அது எரியும் போது வலி மற்றும் தாகம் ஏற்படுகிறது. உணவை உட்கொண்டு தண்ணீரை அருந்தி அதை அமைதிப்படுத்துவதன் மூலம் ஒருவர் அந்த தவத்தை தணிக்க வேண்டும். உடலுக்கு வலிமை அளிக்கும் நெருப்பு கடவுள் அனைத்து கடவுள்களையும் விட பெரியவர். கடவுள்களால் அவர் வணங்கப்படுகிறார். அக்னி தேவரை அனைவரும் வணங்க வேண்டும். ஒரு இல்லத்தரசர் தாழ்ந்த சாதியிலிருந்து இல்லத்திற்கு வரும் விருந்தினராக இருந்தாலும் நான் தங்களுக்கு உணவு தருகிறேன் என்று கூறாமல் சாப்பிடலாகாது. வேதங்களில் பண்டிதரும் மிகுந்த செல்வமும் நல்ல நடத்தையும் உள்ள துர்வாச முனிவரை உணவருந்த அழைத்து அதை அவருக்கு வழங்காமல் உணவை உட்கொண்டாலும் அவர் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். இதனால் அவர் கீழ்ப்படியாமைக்கு ஆளாகிறார். ஆளானவர் துர்வாச முனிவரின் அவமானத்திற்கு பாவத்திற்கு ஆளாக மாட்டார். வசிஷ்ட மாமுனிவர் கூறியருளிய ஸ்கந்த புராணத்தின் கார்த்திகை மாஹாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயமான 24ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.